வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்துக்கிட்டு ஒரு ஆக்கு வீடியோ போட்டோம். அதில் டேய் பேக்கா ஏன்டா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி லைவாகவே உங்களுக்கு பிடிச்சி காட்ட போகிறோம். வாங்க. நம்ம ரீல்ஸு போட ஒரு நிமிஷத்துக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி ஒன்று எடுத்து காமிச்சோம். பொதுவாகவே இன்ஸ்டாவில் வந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே பேக்கான வீடியோ பார்த்துட்டு யார் என்ன வீடியோ போட்டாலும் அதை அசால்ட்டாக பேக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நமக்கு அதை வந்து உண்மையை நிரூபிக்கிறதுல ஒரு த்ரில் இருக்குது. ஏன்னா திரும்ப அந்த விஷயத்தை மறுபடியும் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இப்போ வந்து அதை தான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஏன்னா அது கடலில் கிடக்கும்போது ஆபத்துன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கடல் வந்து தெரியாமல் இறங்கிறாங்க. எப்படி அழகுன்னு சொல்கிறது ஆபத்து மாதிரி கடல் அதெல்லாம் ஆபத்து தான். எப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அதிலோட ஒருத்தவங்க கமெண்டில் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, அலைகள் அடிக்கிற இடத்துல இருக்காதுன்னு. உண்மையிலே அலைகள் அடிக்கிற இடத்துல இருக்காது. அலைகள் அடிக்கிற இடத்துல அலையே பெரிய ஆபத்து தான். அதே மாதிரி அலைகள் இல்லாத இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி ஆக்குகள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய கிடக்கும். ஆக்கு, சங்கு முள், அப்படி மூரை, இந்த மாதிரி பொருட்கள்லாம் நிறையா இருக்கும். இது எல்லாமே கால்களில் வச்சோம்னா காலை அப்படியே காலி பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். சரி வாங்க போது அதை பிடிக்கிற போய் பார்ப்போம். மக்களே, நான் சொன்னது நீங்கள் நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. அது நம்பாதது வந்துக்கிட்டு உலகத்தில் அதே சொல்லுவாங்கள்ல, என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா சோசியல் மீடியா அப்படி இருக்குது. ஏன்னா உண்மையை விட பொய்கள் அதிகமாக அங்கே வந்து இருக்குது. அதனால் உண்மையும் சேர்ந்து அந்த பொய்யோட பொய்யாக மடிஞ்சிருது. அதனால தான் இப்போ உங்களுக்கு தண்ணி கடல் வத்து ஓடிட்டு இதுக்கு வந்து நான் காற்று கடந்து கணத்து நாள் பார்த்து, ஏன்னா கணத்து நாளில் தான் வத்து அதிகமாக ஓடும், பெருக்கு அதிகமாக ஓடும். உங்களுக்கு வத்து ஆனதுக்கப்புறம் அந்த கரையில் அது எப்படி தண்ணி வந்து இயல்பாக எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு வத்துனதுக்கப்புறம் நான் அந்த சாட்டி கொண்டு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் அதில் போய் காமிக்கிறேன் எப்படி ஊனி இருக்குன்னு. இப்போ தண்ணி பெருக்கிறதுக்கப்புறம் அது கடலுக்குள்ளே உள்ளே போயிடும். அப்போ நம்ம காடு வைக்கிறது வத்துக்கு நல்லா தெரியும். நீங்கள் அதை நல்லா பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஆறு பகுதினால் என்ன தான் இந்த கோப்ரா கேமரா வச்சாலுமே அது வந்து தண்ணி கலைக்கு போயிருக்கும். சேரும் ஆறு மண் மாதிரி இருக்கிறதுனால கலைக்கு போயிருக்கும், எடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு சூப்பராக நான் தரையில் வந்ததை காமிக்கிறேன். வாங்க போவோம். இதாக இருக்குது அந்த இடம், உங்களுக்கு நான் போய் காட்டுறேன். வாங்க வா மக்களே, இங்கிட்டு வா. இந்த மாதிரியா சந்தெல்லாம் இருக்குது. இங்கே வாங்க மக்களே, இங்கிட்டு வாங்க காமிக்கிறேன். அதில் இதில் இங்கே இருக்குது. இங்கிட்டு வா, அதில் மீச்சிடாத. இங்கே வா, இங்கிட்டு வா. வீடியோ எடுத்துக்கிட்டே வாடா. வீடியோ ஆனில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து புல். எப்படி கரையில் புல் முளைக்குதோ அதே மாதிரி கடலுக்குள்ளே இதை வந்து நாங்கள் தாளைன்னு சொல்லுவோம். இந்த இருக்கு பாருங்க. இந்த பாசி நீங்கள் கடற்கரையில் நிறைய ஒதுங்கி பார்த்துருப்பியா. இந்த இருக்கு பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன கத்தி மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னா அதை காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே வா, இங்கே வா. இந்த இருக்கு பாருங்க, பிளேடு மாதிரி இருக்கும். கத்தின்னு சொல்கிறத விட கொஞ்சம் அதை விட பரவாயில்லை, பிளேடு மாதிரி இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா? இப்போ நான் இதை உங்களுக்கு குடிங்க காமிக்கிறேன். இது மண்ணுக்குள்ளே ஊனி இருக்கும். இல்லை குத்துச்சா டே, அதுக்குள்ளே ஒரு மீன் ஓடிட்டுறா. அதுக்குள்ளே ஒரு மீன் வந்துட்டா. இந்த பாருங்க, பிடிக்கிட்ட பாருங்க எப்படி இருக்கு அதிகலா. இதோடைய இந்த ஷார்ப்னஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். ஷார்ப்னஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிளேடெல்லாம் கிட்டே நீங்கள் சொல்கிறவனை நீங்கள் முட்டாளுன்னு நினைக்கிறீங்க. உலகத்தில் எல்லாருமே அறிவாளியாகவும் இருந்துட முடியாது. அதே மாதிரி எல்லாருமே முட்டாளாகவும் இருக்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் ஒருத்தவங்களுக்கு நல்லது நடந்தால் கூட அது எனக்கு ஹேப்பி தான். புரிஞ்சுக்கிறவங்க அவங்கள பற்றி கவலை போயில்லை. இப்போ நான் வந்து இதை அதே இடத்துல வச்சிடுறேன். ஏன்னா நான் அன்றைக்கி சொன்னது போல தான் இது இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இது நமக்கு வேஸ்ட். இது இந்த இடங்கள்லாம் இருக்கும்போது தான் அந்த நிலம் அந்த இதுகள்லாம் கடல்லாம் அழகாக இருக்கும். அதுக்காண்டி தான் இப்போ அதே இடத்துல அதை நான் ஊண்டி வச்சிட்றேன். இப்போது தண்ணி வத்து ஓடி இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் கவனமாக அந்த தெரியும். அப்படியே நடந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார் மரியாசு, பார்த்து அந்த ஊனி இருக்குவார். டே நன்றா, டே நன்றா, டே கலண்டா ஓடிட்டுரா, ஓடிட்டு. இங்கே பாருங்க, எனக்கு டவுட்டு தெரியுதெல்லாம் பார்த்து வந்துடும். தெரியாதுன்னா காலை வெட்ட வேண்டியதான். அதை ரத்த குறத்தோடு காமிப்போம். அப்போ மாதிரி நம்புவாங்கல்ல. அதுக்கு நல்லா இருக்குது. இங்கே வா மரியாஸ், இங்கே இருக்கு பாருங்க. இங்கே வா. வச்சிட்டியா காலை வெட்டிட்டா? எட்டில் காலை எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, இங்கே வா பக்கத்தில் வா மரியாஸ். இதில் இருக்குவார், அதில் இருக்குது. அதில் மீசிடாத. இந்த இப்போ இருக்குது பாருங்கள். இப்போது இதில் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இப்படி நான் காலை இப்படி பள்ளமாக வச்சுட்டு ஊன்றேன்னு வைங்களேன், சலக்கு தான், பலாப்பழம் தான், வேறு வழியே கிடையாது.
வலி மட்டும்தான் இருக்குது, வலியே கிடையாதுல, வலி மட்டும்தான் இருக்குது. நான் அங்கே போவேன் வாங்க. இப்போ பாருங்கள், நண்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த ஐயோ கலக்காதடா, இந்த இருக்கு பாருங்க. இங்கே ஒரு பிளேடு மாதிரி இருக்கா, இந்த இருக்கா, அடி விருப்பம் பிடிங்க காமி அடே கையை எடுத்துறாமடா. இது வந்து ஒரு உயிரினம் தான், அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். உள்ளக்க சாதா இருக்கும் பாரு, காமி அது விரிச்சு காமி. இந்த இருக்கு பாருங்க, இந்த கறி வந்து சூப்பராக இருக்கும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ கறி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க மக்களே, இதில் 1 2 கிடையாது, எத்தனை இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். 1 2 3 4 5 5 இருக்குது. இப்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் கால் வச்சா என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். நம்ம வந்து எப்போவுமே நல்லதை மட்டுமே மக்களுக்கு சொல்லுவோம், கெட்டதை சொல்கிறத கெட்டது சொல்கிறத நம்ம காதிலே வாங்குறதில்ல, எடுத்துக்கிறதும் இல்லை. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே இருக்குது, உங்களுக்கு நிறைய காமிச்சிக்கிட்டே வர்றேன் பாருங்க. நான் ஒன்று இருக்குது, அந்த அங்கே நிறையா இருக்குது. இந்த பாருங்க, ஃபுல்லாக அங்கங்கே நிறைய இடத்துல இருக்குது. இந்த இப்படி கரையை ஃபுல்லாக இந்த இப்படி கருப்பு கருப்பாக தெரியுது வரீங்களா, இது எல்லாமே அதுதான். அப்படியே அங்கங்கே இங்கே வாங்க. இது கம்மி, உள்ளே போக போக நிறைய இருக்குது. இந்த பாருங்க, பார்த்தீங்களா எப்படி பொழந்து இருக்குதா. அங்கே 2 பேர் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன இப்போ இந்த நிறைய தெரியுது வரும். தண்ணி நல்லா வத்து ஓடி இருக்குது, அதனால எல்லாம் இந்த இருக்குது பாருங்க, இந்த இருக்குது பாருங்க, பிளேடு மாதிரி இருக்கா. அன்றைக்கி நான் பெரிய 5ஆம் நம்பர் கயிறையே வெட்டிச்சு. சார்பாக இருக்கும் அப்படியே. உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன், இன்னும் காமிச்சிக்கிட்டே வர்றேன் பார்த்து. இந்த பாருங்க, புரியுதா, இதெல்லாம் ரொம்ப பெருசு. இதுக்குள்ளே ஒரு சங்கோட்டி கிடக்கு பாருங்க இதோட. ஆனால் இதுலேயும் முட்டை இருப்பீங்க போனே. ஆக்குலேயும் முட்டை விட்டு ஆக்கில் முட்டை ஆக்கு இதுலேயும் இந்த பூ சங்கு முட்டை விட்டுரு அது சங்கு. இந்த இருக்குது பாருங்க, சங்கு முட்டையிட்டுருக்கு. இது வந்து சங்குடைய பூ முட்டைன்னு சொல்லுவோம், கொட்டாங்கி சங்குடைய முட்டை. இது ஃபுல்லாக ஊனிருக்கு. அந்த இருக்குது பாருங்கள், தண்ணி வந்து அங்கே வர இருக்கும், அங்கே வர போயிருக்கு பாருங்கள். இப்போ தண்ணி வத்தி இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் நிலம்லாம் அழகாக தெரியுது. எப்படின்னா தண்ணி மட்டம் கூடும் குறையும். குறைஞ்சதுக்கப்புறம் தரையெல்லாம் இது வந்து எல்லா இடங்கள்லையுமே நடக்கும். நாங்கள்லாம் ஒரு காலத்தில் போட்ட பழுது வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், கூடும்போது போட்டு அப்படி கரையை கொண்டு வந்து ஃபுல்லாக டைட் பண்ணி கட்டி வச்சுருவோம். தண்ணி போயிடும் அது வாட்டுக்குள்ள. போனதுக்கப்புறம் போட்டு தரையில் இருக்கும், அப்புறம் போட்டை வந்து க்ளீன் பண்ணுவோம், பெயிண்ட் அடிக்கிறதுலாம் அடிப்போம். இது வந்து வழக்கம். அந்த மாதிரி வத்து ஓடுனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டேன்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். இந்த இருக்குது பாருங்கள், கடலுக்குள்ளே இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறங்க. இது ஒரு உயிரினம் வளர்றது. இந்த இருக்குது பாருங்கள், இது அதுக்கான வேறு. ஒரு கடல் தாவரம்னு வச்சுக்கிறலாம். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அதோடைய வேறு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும் அந்த வேறு. இந்த இருக்குது பாருங்கள், இந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர் வந்து உள்ள மண்ணுக்குள்ளே பூத்துருக்கும், அப்படியே வளர்றது தான் இது. இது வந்து ஒரு உயிரினம், நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இது வந்து செயற்கையாவோ இல்லை எப்படியோ வர்றதில்லை. இது வந்து கடலுக்குள்ளே இது ஒரு தாவரம்னா ஸ்ட்ராங்கானது. ஒரு 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 எப்படி இது என்ன மாதிரி சொல்லலாம்னா ஒரு பீங்கான் இருக்குல்ல, ஒரு பீங்கான் போலவே உள்ளது இது. இதோடைய அமைப்பு எல்லாமே அப்படியே நான் வச்சிடுறேன். இந்த பாருங்க ஒரு சங்கு வத்துனதுக்கப்புறம் ஒரு சங்கு. சூப்பர் சங்குடா, பலவலன்னு இருக்குடா. பால் வாங்க எப்படி 200 ரூபாய்க்கு போகும். அடே 200 ரூபா சூத்தக்கிட்ட எதுவுமே இல்லை, மொனவோட முடியலடே. இவன் இந்த சங்கை பிடிச்சி பார்க்கணும், 2 விரல் நிற்கிதா, அப்போ 200 300 போகும். நல்ல ரேட்னா 300, கம்மியான குறைஞ்ச வச்சுன்னா 200. சரி, தினம் வந்ததுக்கு மரியாதைக்கு செலவுக்கு செத்து போச்சு. தினமும் வந்துட வேண்டியதான். நிறைய தனியாக நிறைய சரி. இங்கே பாருங்க, பால் வாங்கி சங்குங்க. நம்ம கடலில் ஆழத்தில் பிடிச்சி பார்த்துருப்பீங்க நிறையா. இப்போ வத்துனதுக்கப்புறம் இதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த சங்கு எங்கள் கண்ணில் தட்டுப்பட்டுட்டு, சரி இதை விடுவோமா, கிடச்ச வர லாபம்.
இதையும் கமாண்டில் யாராவது சொல்லுவாங்க, டேய் நீனே சங்க போட்டு நீனே எடுத்திருப்பியான்னு. அதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சலாம் உடனே. இந்த இருக்குது பாருங்கள், இந்த பாசியில் வந்து வளர்ந்தது அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஊரில் சங்கு சீசனே முடிஞ்சு போச்சு. சங்கு இப்போ பிடிக்க நினச்சாலும் பிடிக்க முடியாது. அப்படியே நம்ம காரக்குக்கு போயிடுவோம் வாங்க, ஒரு ஆள் போகிற போட்டுக்கு. கவனம் எடு.